குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். 10th ஸ்டாண்டர்ட் சோசியலில் வரலாறில் யூனிட் 8 தான் பார்த்துட்ருக்கோம். அதை நான் ஒரு 5 பாகமாக பிரித்து வீடியோ போடலாம்னு நினச்சிருந்தேன். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டுட்டேன். பார்ட் 1, பார்ட் 2ல் 1, 2ன்னு 3 வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. சரியா? இதுக்குன்னா இது மிகப்பெரிய ஒரு யூனிட், கண்டென்ட் நிறைய இருக்குது. சரியா? நான் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால தான் நான் வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் பாருங்கள். ஓகேவா? நம்ம போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையோடு முடித்தோம். சரியா? இந்த இதில் அதுக்கு அடுத்தது எல்லாமே ஒன்றோட ஒன்று கண்டினியூவாக தான் வருது. சரி, அப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தரவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் மார்க் வாங்க முடியும். சரியா? இப்போ இதுக்கு அடுத்தது கிலாஃபத் இயக்கம். கிலாஃபத் இயக்கம் 1919. சரியா? 1919 யார் தொடங்குறாங்கன்னா அலி சகோதரர்கள். சரியா? அலி சகோதரர்கள் 2 பேர். யாரெல்லாம்னா முகமது அலி, சௌகத் அலி. இவங்க கூட மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கிலாஃபத் இயக்கத்தை தொடங்குறாங்க. எதுக்காக தொடங்குறாங்கன்னா, முதல் உலக போரின் முடிவில் உலகம் முழுவதும் இஸ்லாமிய தலைவர்னு கொண்டாடுற கலீஃபா என்ன பண்ணிடுவார், முதல் உலக போரில் துருக்கியும் ஜெர்மனியும் சேர்ந்து போரிட்டால இவன் தோல்வியை சந்திப்பாங்க. அதனால துருக்கிக்கிட்ட இருந்த முக்கியமான பிளேஸ் எல்லாம் அவங்க ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. சரியா? அப்போ இந்த கலீஃபாவுடைய பவர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கம்மியானதுமே அந்த கலீஃபாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஒரே நோக்கத்துக்காக அலி சகோதரர்களும் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இவங்களோட சேர்ந்து என்ன செய்கிறாங்க, கலீஃபா இயக்கத்தை தொடங்குறாங்க. சரியா? ஏற்கனவே ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அமிர்தசரஸ் ஆர்ப்பாட்டம், பஞ்சாபில் நடந்த பயங்கரமான பிரச்சனைகளில் மனநொந்திருந்த காந்தியடிகள் இந்த இதுக்கு கிலாஃபத் இயக்கத்துக்கு முழு ஆதரவை கொடுக்கார். இது கூட முன்னாடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் கிலாஃபத் இயக்க ஆதரவு தெரிவித்திருந்தாரா, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. சரியா? ஆதரவு கொடுத்தார். என்ன காரணத்துக்காகனா, ஹிந்து முஸ்லீம் பிரிஞ்சு இருந்தவங்கள இதன் மூலமாக என்ன செய்யலாம், ஒன்றிணைச்சிடலான்னு ஒரு முக்கியமான நோக்கத்தில் காந்திஜி இதுக்கு ஆதரவு கொடுக்காரு. எதுக்கு? கிலாஃபத் இயக்கத்துக்கு. சரியா? இந்துக்கள் முஸ்லீம்களை இந்த கிலாஃபத் இயக்கத்தின் மூலம் ஒன்றிணைச்சிடலான்னு ஒரே நோக்கத்துக்காக காந்தியடிகள் என்ன செய்கிறாரு, ஆதரவு கொடுக்காரு. அப்போ இந்த அலி சகோதரர்கள் அவங்களுடைய நோக்கம் ஒரு 3 நோக்கத்தை சொல்லியிருப்பாங்க. சரியா? என்னதெல்லாம்னா, ஃபஸ்ட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 2வது வந்தே மாதரம். 3வது இந்து முஸ்லீம் வாழ்க, இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு இந்த 3 குறிக்கோளையும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் ஒற்றுமை வாழ்க அப்படின்னு. இதை வச்சது யாருன்னா அந்த அலி சகோதரர். இந்த கருத்து யாருக்கு பிடிச்சிருந்து, நம்ம காந்தியடிகளுக்கு. அதனால தான் ஆதரவு தெரிவிக்கிறார். சரியா? இந்த கொள்கைக்கு அவரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்புறமா இந்த கிலாஃபத் இயக்கம் நிறைய இடங்களில் மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு இயக்கம் தொடங்கினாலே கண்டிப்பாக ஒரு மாநாடுன்னு ஒன்று வைப்பாங்க. சரியா? இதில் முதல் 2 மாநாடில், முதல் மாநாடு எப்போ நடக்குதுன்னா, டேட்டு பார்த்துக்கோங்க, 1919 செப்டம்பர் 21 லக்னோவில் நடக்குது. இது என்ன மாநாடு? கிலாஃபத் மாநாடு. சரியா? 1919 முதல் மாநாடு செப்டம்பர் 21 லக்னோவில் நடக்குது. சரியா? இதுதான் கிலாஃபத் இயக்கத்தினுடைய முதல் மாநாடு. இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் போடுறாங்கன்னா, 1919 அக்டோபர் 17 21 தொடங்குறாங்க. ஒரு மாதத்துக்குள்ளாடி அக்டோபர் 17 கிலாஃபத் தினம் நாடு முழுக்க கொண்டாடணும். இப்போ கிலாஃபத் தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் 17. சரியா? கொண்டாடணும்னு சொல்லிட்டு முதல் கூட்டத்தினுடைய தீர்மானம் போடுறாங்க. அடுத்த மாநாடு 1919 நவம்பர் 23, 24 2 நாள் நடக்குது. முதல் மாநாடு லக்னோவில் நடந்துச்சு செப்டம்பர் 21. அடுத்தது 2 மாதம் கழித்து 2 நாள் 21, 23, 24 நவம்பரில் எங்கே நடக்குன்னா டெல்லியில் நடக்கு. சரியா? கிலாஃபத் இயக்கத்தின் 2ஆம் மாநாடு டெல்லியில் நடக்கு. நவம்பர் 23, 24 2 நாள். இதில் 2வது நாள், இது கூட கூர்மையாக கவனிச்சுக்கோங்க, 2வது நாள்னா நவம்பர் 24 அன்னைக்கு
காந்தியடிகள் தான் அதுக்கு தலைமை தாங்குறார். இப்போ காந்தியடிகள் தலைமை தாங்கினது எத்தனாவது மாநாடுனா கிலாஃபத் இயக்கத்தில் 2வது மாநாடு. சரி, எந்த தேதினா நவம்பர் 24. ஓகேவா? காந்தியடிகள் தான் தலைமை தாங்குறார். இந்த மாநாட்டுக்கு யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டானா காந்தியடிகள் கூட சுவாமி சித்தானந்தா, மாளவியா, நேரு. சுவாமி சித்தானந்தா, மாளவியா, நேரு இவங்க 3 பேர் இந்த 2ஆம் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. இது போக நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு. அடுத்தது 3ஆம் மாநாடுன்னு இல்லை, அடுத்தடுத்து இன்னொரு 3 மாநாடுகள் இருக்குது. 1920 மார்ச் 10. சரியா? இந்த இதெல்லாம் 10th புக்கில் இல்லை, இந்த இதுதான் இருக்குது 10th புக்கில், பார்த்துக்கோங்க. மார்ச் 10ஆம் தேதி பம்பாயில் நடக்குது. பம்பாயில் நடக்கிறதுல தான் ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய அறிக்கை திட்டம் வெளியிடப்படுது. சரி, இதெல்லாம் குரூப் 2, குரூப் 1, டிஓ எக்ஸாம்லலாம் கேட்பாங்க. குரூப் 4 கூட கேட்கலாம். டெட்டுக்கு மட்டும்தான் புக்கில் இருந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க, டெட் எக்ஸாமுக்கு மட்டும். மீதி குரூப் 4, குரூப் 1, 2 எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் ஆதார் புக்கில் தான் கேட்பாங்க, பிஓ டிஓ எக்ஸாம்க்குலாம். சரியா? இப்போ மார்ச் 10 1920 பம்பாயில் நடந்த கிலாஃபத் இயக்கத்தின் மாநாட்டில் தான் ஒத்துழையாமை அறிக்கையத்தினுடைய திட்டத்தை வெளியிடுறார். சரியா? அதே 1920 மீரட்டில் 4 அம்ச ஒத்துழையாமை போராட்ட திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறார். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஒத்துழையாமை திட்டத்தை வெளியிடுறது மார்ச் மாதம் பம்பாயில் உள்ளதில். மீரட்டில் நடந்த 4 அம்ச ஒத்துழையாமை போராட்டம், ஒரு 4 அம்சத்தை வச்சுருப்பார். சரியா? அது நம்ம இப்போ எலாபரேட்டாக சொல்ல முடியாது, வீடியோஸ் ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு போகுது. அடுத்த பாருங்க, 1920 ஜூன் 9. இது நம்ம 10th புக்கில் இருக்குது. சரியா? இப்போட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் நடந்த இதில் தான் காந்தியடிகளுடைய அஹிம்சையும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. யார்? இந்த கிலாஃபத் இயக்கத்தினர். இதுக்கு அடுத்தது இன்னொரு 2 குழப்பிடக்கூடாது. காந்தியடிகளுடைய அஹிம்சையும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது எப்போ? 1920 ஜூன் 9 நடந்த அலகாபாத் மாநாட்டில், கிலாஃபத் இயக்கத்தின் மாநாட்டில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க? காந்தியடிகளை ஏற்றுக்கொள்ளவே செய்கிறாங்க, ஜூன் மாதம். சரியா? ஓகேவா? இதுதான் கிலாஃபத் இயக்கத்தினுடைய மெயின். இது இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கிலாஃபத் இயக்கம் அது மெயின் எதுக்கு தொடங்கினா, யாருடைய ஆதரவுக்குனா துருக்கியினுடைய கலீஃபாவுடைய ஆதரவுக்காண்டி தான் தொடங்கினது 3 பேர். அலி சகோதரர்கள் 2 பேரும், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். முகமது அலி, சௌகத் அலி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் 3 பேரும். காந்திஜி இதுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தாரு. ஏன்? இந்து முஸ்லீமே அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒன்றிணைச்சிடலான்னு ஒரு மகத்தான நோக்கத்தில். அடுத்து என்னுடைய முதல் 2 மாநாடு 1919 செப்டம்பரில் லக்னோவில் நடக்குது. என்னுடைய மெயின் தீர்மானம் அக்டோபர் 17 கிலாஃபத் தினம் கொண்டாடணும்னு தீர்மானம் போடுறாங்க. அடுத்த 2வது மாநாடு டெல்லியில் நடக்கு. முதல்ல லக்னோ, அடுத்த டெல்லி, நவம்பர் 23, 24 2 நாள் நடக்குது. 2வது நாள் அதாவது 24ஆம் தேதி நடக்கக்கூடியது தான் காந்தியடிகள் என்ன செய்கிறார்? தலைமை தாங்குறார். இதில் கூட காந்தியடிகள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணது சுவாமி சித்தானந்தா, மாளவியா, நேரு. ஓகேவா? அடுத்து இதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 10th புக்கில் இருக்குது. ஜூன் 9 அலகாபாத்தில் நடைபெற்ற கிலாஃபத் மாநாட்டில் தான் காந்தியடிகளுடைய அஹிம்சை மற்றும் அவருடைய ஒத்துழையாமை திட்டத்தை என்ன செய்கிறாங்க? அக்செப்ட் பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ளவே செய்கிறாங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், ஒத்துழையாமை இயக்கம். நம்ம இந்தியாவினுடைய டேர்னிங் பாயிண்டே இதுதான். ஒத்துழையாமை இயக்கத்தை இவர் என்ன செய்கிறாருன்னா, என்ன காரணத்துக்காண்டி காந்தியடிகள் தொடங்குறாருன்னா, பல காரணங்கள் இருக்குது. இதுக்குன்னா நம்மளுக்கு அதனுடைய அரசியல்லாம் இவ்வளோ நேரம் 2-3 வீடியோவில் பார்த்துருக்கோம். முதல் உலகப் போரில் இந்தியா என்ன தான் பிரிட்டிஷ் நம்மளுக்கு கொடுமை பண்ணாலும் முதல் உலகப் போரில் இந்தியர்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இதாகிறதுனால பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. சரியா? அது அப்புறமா ரவுலட் சட்டத்தில் இந்தியர்களுக்கு திருப்தி இல்லை காந்தியடிகளுக்கு. சரியா? எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் பண்ணலாம், சிறையில் அடைக்கலாம், பிடிவாரண்டு இல்லாமல். அது பஞ்சாப் அமிர்தசரஸ் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இராணுவ சட்டத்தை புகுத்தினது, ஹண்டர் குழு, இந்த மாதிரி எதுலேயுமே என்னதான் இருந்தாலும் முதல் உலகப் போரில் இந்தியா வெற்றி பெற்றாலும் ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியர்களை என்ன செய்யலை, கன்சிடர் பண்ணவே இல்லை. அதனால காந்தியடிகள் என்ன செய்கிறாருன்னா, நமக்குன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு
இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு 1920. சரியா, ஒரு 3 வருஷம் நல்லா கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த டைமில் தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம் எப்போவுமே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஆதரவு இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி முதல்ல ஏற்றுக்கிட்டாங்களா, ஏற்றுக்கிடலை. சரியா, இல்லை நிறைய காங்கிரஸ் மாநாடுகள் நடக்கும். சரியா, ஐஎன்சின்னு போட்டிருக்கேன், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அடிக்கடி மீட்டிங் போடுவாங்க. இந்த மீட்டிங்கில் ஐஎன்சி 1920 மார்ச் 10 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1920 மார்ச் 10 நாக்பூரில் ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை என்ன செய்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. நாக்பூர் 1920 மார்ச் 10 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1920 மார்ச் 10 நாக்பூரில் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதே 1920 செப்டம்பர் ஒரு 6 மாதம் கழித்து கல்கத்தாவில் நடக்கிற இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸுடைய மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க ஒத்துழையாமை இயக்கத்துக்கு. ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க நாக்பூரில், கல்கத்தாவில் என்ன செய்கிறாங்க, 6 மாதம் கழித்து அனுமதி கொடுக்குறாங்க. அடுத்தது 3 மாதம் கழித்து மறுபடியும் இதே நாக்பூரில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. என்ன தீர்மானம்னா, இந்த திட்டத்தினுடைய கூறுகள் ஒரு 8 கூறுகள் 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இது 8ஐயும் தீர்மானம் பண்ணுறது எங்கே, டிசம்பரில் நடைபெற்ற ஐஎன்சி மீட்டிங்கில் நாக்பூரில் நிறைவேற்றுறாங்க. சரியா, இந்த இது கூட கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. 1920 ஐஎன்சி மீட்டிங்கில் எங்கே வச்சு நடந்தது, நாக்பூர். அதுக்கு தலைவராக இருந்த நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டத்தில் உள்ள விஜயராகவாச்சாரியார். சரியா, விஜயராகவாச்சாரியர் என்ன செய்கிறாருன்னா அதுக்கு தலைமை தாங்குறாரு. ஓகேவா, இப்போ பார்த்துக்கோங்க. ஒத்துழையாமைக்கு 1920 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐஎன்சி முதல் நாக்பூரில் ஏற்றுக்கொள்கிறாங்க. சரியா, மார்ச் 10 6 மாதம் கழிச்சு கல்கத்தாவில் தான் அனுமதியை கொடுக்குறாங்க. ஆனால் மறுபடியும் அதே நாக்பூரில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. என்னென்ன தீர்மானம்னா, இந்த திட்டத்தினுடைய கூறுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முதல் கூறு என்னென்னா, நம்மகிட்ட இருக்கிற பட்டங்கள் பதவிகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், திறந்துடணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ரவீந்திரநாத் தாகூர் நைட்வுட் பட்டத்தையும் காந்தியடிகள் கெய்சர் இ ஹிந்துன்னு சொல்கிற பட்டத்தையும் எந்த சம்பவத்துக்கு பிறகு திறந்தாங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க. என்னென்ன பட்டங்கள் பதவிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம திறந்துடணும். ரெண்டாவது அரசு எந்த ஒரு ஆக்டையோ எது கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, யாருமே கோஆப்ரேட் பண்ணக்கூடாது. சரியா, ஒத்துழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். மூணாவது, நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு வழக்கறிஞர்களுமே ஆஜராகக்கூடாது. நாலாவது அரசு பள்ளிக்கூடங்களை பெற்றோரும் சரி குழந்தைகளும் சரி புறக்கணிக்கணும். யாரும் ஸ்கூலுக்கு பெற்றோர்களும் அனுப்பக்கூடாது, குழந்தைகளும் போகக்கூடாது. சரியா, முதல் 4 ஃபஸ்ட்டு பட்டங்கள் பதவிகளை துறக்கணும். அரசின் செயல்பாடுகளில் யாரும் கோஆப்ரேட் பண்ணக்கூடாது. மூணாவது நீதிமன்ற வழக்குகளை என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு வழக்கறிஞருமே ஆஜராகக்கூடாது. நாலாவது அரசு பள்ளிகளில் எந்த ஒரு பிள்ளைகளையுமே சேர்க்க பெற்றோரும் முன்வரக்கூடாது, குழந்தைகளையும் அனுப்பக்கூடாது. அடுத்தது 1919 உள்ள சட்டப்பேரவைகளை புறக்கணிக்கணும். எலெக்ஷன் ஏதாவது வந்தால் புறக்கணிக்கணும். அதன் அடிப்படையில் 1920 நவம்பர் மாதத்தில் ஒரு எலெக்ஷன் நடக்கும் தமிழ்நாட்டில், இந்தியாவில். அந்த எலெக்ஷனை என்ன செய்திருவாங்கன்னா யாருமே இது பண்ணிடுவாங்க, புறக்கணிச்சிருவாங்க. அந்த அரசு விழாக்குகள் கலை நிகழ்ச்சிகள் எதுலேயுமே பங்கு பெறக்கூடாது. அடுத்தது குடிமைப்பணி தேர்வுகள், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போடுறது, இராணுவத்திலோட ஹையர் போஸ்டிங் எதுனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதையும் புறக்கணிக்கணும். கடைசி 8வது அந்நிய பொருட்களை புறக்கணிச்சுட்டு உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். சரியா, அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தின் இந்த 8மே நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டோம். 8 ஞாபகத்தில் வச்சுருக்கோம். எங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒரு மார்க் வாங்கினா 8 ஸ்டேட்மெண்ட்டும் 1 by 1 சில நேரம் ஆர்டர் படுத்துக்கன்னு கூட கேட்டுடுறாங்க. சரியா, அதனால் நீங்கள் எதுக்கும் தயாராக இருக்கணும்னா இந்த 8ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, பட்டம் பதவி 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 8மே இருக்குது, இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னென்னா, இப்போ காந்தியடிகள் அழகாக கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா 1922 ஜனவரியில் மாதம் மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சி. இந்த மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சி, மலபார்னாலே கேரளாவில் இருக்குது.
இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இப்படி இருக்கும்போது மலபார் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேரளாவில் உள்ள நம்பூதிரிஸ், நாயர் அவங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க மலபார் மக்கள், மலபார் கிளர்ச்சி. அதுவும் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் தான் முடியுது. இந்த டைமில் தான் வரிகுடா இயக்கம்னு பிப்ரவரி மாதம், இது ஜனவரி, மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க 1922. வரிகுடா இயக்கம் 1922 பிப்ரவரி மாதம் பர்தௌலி இந்த பிளேஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வரிகுடா இயக்கம் பர்தௌலியில் நம்ம காந்தியடிகள் என்ன சொல்கிறார், இந்த வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. சரி, வரிகுடா இயக்கம் பர்தௌலி. ஏற்கனவே பார்த்தோம் வெளிநாட்டு இளவரசர். இந்த டைமில் தான் வேல்ஸ் இளவரசர் வெளிநாட்டிலேருந்து வருவார். வரும்போது யாருமே அவர் என்ன செய்ய மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவருக்கு கருப்பு கொடி காமிப்பாங்க. இதே மாதிரி மிகப்பெரிய சம்பவம். ஏன் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் உடனடியாக கைவிட்டார்னா 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி, பிப்ரவரி 5 1922 பிப்ரவரி 5 இப்போ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா என்கிற ஒரு கிராமத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறை வெடிக்கும். அந்த வன்முறை வெடிக்கும்போது காவலர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 21 போலீஸ்காரங்கள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 3000 பேர் படை திரண்டு வரும்போது அவங்கெல்லாம் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக உள்ளே எல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ண அந்த மக்கள் ஆவேசத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த காவல் நிலையத்தையே சூறையாடி தீ கொளுத்தி விட்டுறாங்க. அதில் 22 பேருமே என்ன செய்கிறாங்க, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. இந்த சம்பவம் அப்போ இது ஒரு 3 வருஷமாக 20ல் தொடங்கி 20, 21, 22 3 வருஷமாக சுமூகமாக எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு போன காந்தியடிகள் இந்த சம்பவம் அஹிம்சை வழியில் போயிட்டு இருந்தார், ஒத்துழைக்கக்கூடாது. இந்த டைமில் இந்த கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌராவில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கிடுச்சு. உடனடியாக காங்கிரஸ்குள்ளே ஒரு பிளவு வரும். காங்கிரஸ் வந்து ரெண்டாக, மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவர் ரெண்டாக பிரிவாங்க. அப்போ மோதிலால் நேரு, சிஆர் தாஸும் மாற்றத்தை விரும்புவோர்லாம் தனியாக போவாங்க. நாங்களும் எலெக்ஷனில் கண்டிப்பாக பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் அவங்க தனியாக போவாங்க. மாற்றத்தை விரும்பாதவர்னு சொல்லிட்டு ராஜாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் ஒரு டீமாகவும் அப்படி பிரிவாங்க. பிரிஞ்சு இப்போ 1923 1923 1923 சிஆர் தாஸ்னா சித்தரஞ்சன் தாஸ், சரியா, சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இவங்க 2 பேரும் சுயராஜ்ய கட்சியை, ஸ்வராஜ் பார்ட்டி, சரியா, சுயராஜ்ய கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. 1/1/1923. இவங்க யார், காங்கிரஸில் மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதவரில் 2 பேர், நிறைய பேர் வருவாங்க. அதில் முக்கியமானவங்க வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலும் ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரின்னு சொல்ல ராஜாஜி, சரியா. அப்போ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 1927 அதில் என்னென்னா சைமன் கமிஷன், ஒரு கமிஷன் ஆரம்பிப்பாங்க. அதில் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் இங்கே எழுதக்கு இடம் இல்லை, அது பெரிய வீடியோ பெரிய கண்டென்ட் போயிட்டுருக்கனால அதை ஷார்ட்டாக சொல்கிறேன். சைமனே திரும்பிப்போன்னு சொல்லிட்டு ஒரு சைமன் குழு, அதில் 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 7 பேரில் ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு கோபேக் சைமனை திரும்பிப்போன்னு சொல்லிட்டு பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்கும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் சைமன் குழுவோடு தொடர்புடையவர் லாலா லஜபதி ராய். இந்த லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுறாருன்னா, தடியடிப்பட்டதில் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறார், சரியா. இதோட இந்த பார்ட் முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம வேகமாக 2 வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன், சரியா. அதனால் இது நான் நடந்தது எல்லாத்தையும் ஒன்ஸ் மோர் பார்த்துக்கோங்க, சரியா. சரி, இன்றைக்கான கேள்வி வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. வரிகுடா இயக்கத்தை எந்த இடத்தில் காந்தியடிகள் தொடங்கினார்? வரிகுடா இயக்கத்தை காந்தியடிகள் எந்த இடத்தில் தொடங்கினார்? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, சுயராஜ்ய கட்சியை சிஆர் தாஸும் மோதிலால் நேரும் எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாளில் தொடங்கினார்கள்?
2 கேள்விகளுக்கும் கமெண்டில் ஆன்சர் போடுங்க. சரியா? நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. இதுக்கு முந்தின வீடியோவை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.